குழந்தைக்கு அறிவு என்பதை ஊட்ட சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லல, வயிற்றுக்குள்ள அறிவு ஊட்டுங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா எத்தனையோ நபிமார்கள் எல்லாம் வயிற்றுல பிள்ளைகள் இருக்கிற டைம்ல குர்ஆன் ஓதுறது அப்படி சிலர் சலாம் சொல்லிட்டு போறாங்க. வயிற்று இருக்கிற குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பேட்டு வாரேன்னு அப்படி என்ன செய்யறாங்க சொல்லிட்டு போறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன, அதாவது ஒரு நல்ல பழக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. சில டைம்ல அந்த புள்ள அஸ்ஸலாமு அலைக்கும், அதை தவறான நம்பிக்கையில சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த புள்ள கொஞ்சம் அசையுமா அப்ப சலாத்துக்கு பதில் சொல்லுது அப்படின்னு, இதெல்லாம் என்ன ஒரு தவறான விஷயம். இதுக்கு என்ன இந்த பிரச்சனை வரதுக்கு முதல் காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டுரை வெளியாயிடுச்சு. என்னன்னா, இந்த யூதர்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்கிறார் தெரியுமா, ஏதாவது இவர் யார் என்ன கற்பனை பண்ணாலும் யூதரை தலையில போட்டுறது, யூதர்கள் இப்படி தான் வளர்க்கிறார்கள் அப்படின்னு. அப்படி யூதரை சொல்ல, யூதருக்கு அங்கே சம்பந்தமே நாங்கள் அப்படி எதுவும் செய்யவே இல்லையே அப்படின்னு யூதரை தலையில போட்டுறது. யூதர்கள் இப்படி தான் வளர்க்கிறார்கள். எப்படி வளர்க்குறாங்களா, வயிற்றுல என்னது, அதாவது புள்ள இருக்கிற நேரத்திலேயே அவங்க அந்த அவங்க சொல்லியே இருப்பாங்களா, நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும்னு அப்படி சொல்லியே இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இது ஒரு தவறான நம்பிக்கை. அப்படி இல்லை. இங்கே யூதர்களோட எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் சரி, யூதர்களோட பழகுற மக்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேல வேலை செய்யற தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, இலங்கை மக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க, இப்படி ஏதாவது நீங்க வீட்டுல வேலை செஞ்ச இடத்துல இப்படி ஏதாவது நடக்குதான்னு கேட்டு பாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த யூதர்களே அப்படி யாராங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ், அவங்க இயல்பிலேயே அவர்கள் ஒரு என்னது, ஒரு தனியான ஒரு இனக்குழுவாக இருப்பதால அவங்க அவர் யூத மதத்தை யாரும் தழுவ இயலாது. யூத மதத்தை யாரும் தழுவ இயலாது. காரணம், 2.5 கோடி தான் உலகத்துல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. மதத்தை தழுவ இல்லைன்னா அவங்க இப்ப 250 பேர் என்ன 250 கோடிக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. மத தழுவல்ன்றது அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. யூதர்கள்ட்ட மத தழுவல் அப்படின்ற ஒரு பகுதியே இல்லை. அடுத்தது அவர்கள அந்த அதாவது மத தழுவல் இல்லாதனால அவங்க அந்த பரம்பரை என்ற அடிப்படையில் அவங்க வரக்கூடியவங்க. ஸோ அந்த பழைய பழங்காலத்துடைய அந்த சில வேளை அந்த ஒரு என்னது இருப்பு அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த சக்தி, மனன சக்தி, இது போன்றவைகள் அவர்கள் செல்வாக்கு செலுத்தி அவர்கள் ஒரு திறமையானவர்களாக அல்லாஹ் தஆலா கொடுத்ததுனால வந்திருக்கலாமே தவிர, இப்படி ஊட்டுவதனால தான் அவர்கள் வாராங்க அப்படின்னு என்னது அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனா கல்வியை ஊட்டக்கூடாத டீமே அங்க இருக்குது. ஹெர்தீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள, விளங்கிட்டா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் கவர் பண்ணுவாங்க. அவங்க யூதர்கள் என்ன செய்வாங்க, ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணி பாடசாலைக்கு அனுப்புறது ஹராம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி முஸ்லீம் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு இனக்குழு இந்தியாவிலும், அதாவது இந்த அமெரிக்காலையும் இருக்குது, எங்க இஸ்ரேல்ல இருக்கிறது நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்குரிய இந்த இஸ்ரேல் ஆளக்கூடிய யூதர்களுக்கு மெயின் பிரச்சனை அவங்க தான். யூதர்கள் ஆளக்கூடிய, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, எல்லாரும் அபாயப்பட்டு நீங்க எல்லாம் என்ன இப்படி ஷோட்டோட தெரியுறீங்க, அதுகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்கூலே அனுப்பாம வீட்டுல என்ன செய்வாங்க, படிப்பிச்சிக்கன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. பாடசாலை என்றதே இல்லாத அமைப்புல ஒரு டீமோடு இருக்கத்தான் செய்யுது. அப்ப யூதர்கள் இப்படித்தான் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது, அவர்களை பல இனக்குழுக்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க.